ஹாய், அனைவருக்கும் வணக்கம் மக்களே. நான் உங்கள் இன்கோ ஃபோட்டோஷாப். இந்த வீடியோ எதை பற்றினா பிக் பாஸை பற்றி தான். இது வரைக்கும் நம்ம பிக் பாஸ் சீசன் 1, 2, 3, 4, 5 வரைக்கும் பார்த்தாச்சு. மொதல் பிக் பாஸ் நமக்கு புதுசு, பரிச்சயம் இல்லாதது. அதில் ஓவியா நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. அவங்க கேரக்டர் மூலமாக ஜாலி சூப்பர் கூல் மைண்டோடு இருந்ததுனால அவங்கள நமக்கு ரொம்ப பிடிச்சி அவங்கள ஜெயிக்க வைக்கலான்ற சந்தர்ப்பத்தில் அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க. அடுத்த சீசன் 2ல் நம்ம சப்போர்ட் பண்ணோம். அடுத்தடுத்த சீசனில் பாய்ஸ் கேங் வந்தாங்க. ஐஸ்வர்யா, கோவம், ஆரி, பாலாஜி சண்டை எல்லாம் பார்த்துருப்போம். ஆனால் இந்த பிக் பாஸ் சீசன் ஆரம்பத்திலே நமக்கு டெஸ்ட் கிரிக்கெட் மாதிரி ஆரம்பித்து ஸ்லோவாக ஆரம்பித்து அப்புறமா 2020 கிரிக்கெட் மாதிரி மேட்ச் மாதிரி ஆயிடுச்சு. இந்த சீசன் பிரியங்கா, ராஜு அலப்பறைகள் சொல்லி மாளாது. அவங்க 2 பேரும் கவுந்தமணி செந்தில் மாதிரி 2 பேரும் சேர்ந்து அடித்து லூட்டிகள் ஆகட்டும், 2 பேர் போட்ட சண்டைகள் ஆகட்டும், எல்லாமே நம்ம ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டு தான் இருந்தோம். நிறைய கண்டஸ்டன்ஸ் இருந்தாங்க. அதாவது வருண், அக்ஷரா, அப்புறம் பிரியங்கா, ராஜு, அண்ணாச்சி அப்படின்னு, அப்புறம் பாவனி, நிறைய விஜய் டிவி, மொத்தம் 3 விஜய் டிவி பிரபலங்கள்லாம் இருந்தாங்க. அவங்கள எல்லாருமே டாஸ்க்குன்னு வந்தப்போ சண்டை போட்டுக்கிட்டோம். டாஸ்கில் நேரத்தில் ஒத்துமையாகவும் இருந்தாங்க எல்லாருமே. இது மற்ற சீசன்லேருந்து இந்த சீசன் நமக்கு வேறுபட்டு தெரிஞ்சது. இதை கமலஹாசன் சாரே நமக்கு சொல்லியிருக்காரு ஹோஸ்ட் பண்ணுறப்ப. அவங்க பேசுகிற விதம், பழகிற விதம், அந்த காமெடி, சண்டைக்கு அப்புறம் ஒத்துமையாக இருந்ததெல்லாம் மக்களுக்கு பிடிச்சிருந்தது. அதனால் இந்த சீசன் தனித்துவமான சீசன்னே சொல்லலாம். அப்படி இருந்தும் சண்டைகள் போகிற நேரத்துலையும் சரி, ராஜு பொறுமையாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணார். அந்த விதம் நம்ம மக்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது சொல்லலாம். இதனால் நாள் அவருடைய ஓட்டு சதவீதம் அதிகமாகிட்டே இருந்தது. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அவர் ஜெயிச்சு வர கடைசி நேரம் வரைக்கும் அவருக்கு திக்குன்னு தான் பார்த்துட்டு இருந்தோம். நம்ம அவர் ஜெயிச்சு செஞ்ச காரியம் அவங்க அம்மாவுக்கு புடவை எடுத்து கொடுத்தது தான். அது மட்டும் இல்லாமல் அனாதை ஆசிரமத்துக்கும் டொனேட் பண்ணியிருக்காரு. இப்போ ரீசெண்டாக நடந்த விஷயம் என்னன்னா, அவர் நம்ம அண்ணாச்சியை சந்தித்து பேசியிருக்காரு, கேக்கெல்லாம் வெட்டி கொண்டாடியிருக்காங்க. அண்ணாச்சி அந்த ஃபோன் செஷன்லேயே பேசி கப்பு முக்கியம் பிகில் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். போக போக பார்க்கலாம் ராஜுவோட வளர்ச்சி எப்படி இருக்குன்ட்டு. நன்றி, வணக்கம். ஓகே மக்களை, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கோர் ஃபோட்டோஷாப்புக்கு உங்களுடைய ஆதரவு இருந்தால் தான் நிறைய வீடியோஸ் கிரியேட் பண்ண முடியும். ஸோ மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கோர் ஃபோட்டோஷாப்புக்கு. திரும்பி உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.